கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உலகத்திலே பார்க்கிற அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஒன்றை புதிதாய் சிருஷ்டிக்கும். என்னுடைய வார்த்தையை, ஜீவ வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சொந்து போகாதீங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:45. அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் அப்படின்னா, தங்கள் அரண்களிலிருந்து தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்களாம். யார்? அந்நியர். நமக்கு விரோதமானவர்கள், நமக்கு தீமை செய்தவர்கள், நம்மை பரியாசம் பண்ணவர்கள், நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டவர்கள், நமக்கு விரோதமாய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டவர்கள் இப்போ என்ன செய்வாங்களாம்? தத்தளிப்பாக அவங்க அரண்லேருந்து, அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து புறப்படுவாங்களாம், அவங்க இடங்கள்லேருந்து. தத்தளிப்புன்னா அடுத்து என்ன நடக்குமோ, என்ன ஆக போகுதுன்னு. ஒரு காலம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு காலம் நம்மை பார்க்கும்போது ரொம்ப கௌரவமாக, பெரிய ஆட்களாக, நமக்கு விரோதமாக எல்லாம் செய்துட்டு நம்மை பார்க்கும்போது ரொம்ப நக்கலாக, கிண்டலாக அப்படி பார்க்குற மாதிரி அப்படி நடந்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால, ஏசப்பா பிள்ளை நீங்கள் இருக்கிறதுனால, ஆண்டவர் நீங்கள் தேடுறதுனால சூழ்நிலை மாறுது. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துறாரு, உங்கள் எதிரிகளை தாழ்த்துறாரு. அதனால் இப்போ அவங்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கு. அவங்க பயப்பட்டு தான் தன்னுடைய எல்லையிலேருந்து வெளியே வரப்போகிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, பயப்படாதீங்க. இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய கண்களுக்கு தெரியாமலே அவர் காரியங்களை நடப்பித்து கொண்டிருப்பார். அவர் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய பிரசன்னம் பெரிதானது. நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. எல்லா காரியத்தையும் நமக்கு நேரடியாக வெளியரங்கமாக பார்க்குற மாதிரி செய்ய மாட்டார். தேவன் பயங்கரமானவர். அவருடைய விசேஷத்தை ஞானம் உள்ளவர். அதனால் சூழ்நிலை மாறுகிறது. உங்களுக்கு விரோதமானவர்கள் இனி அவங்க தான் தத்தளிக்க போகிறாங்க. சரியா? இனி பழையது போதில் ஒன்றும் உங்களுக்கு எதிராக நின்று பெருசாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சூழ்நிலை மாறுது. எந்த இடத்துல எதிர்ப்பு இருந்தாலும், எதிராளி இருந்தாலும், உங்களுக்கு எதிரான சத்துருக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. சத்துருக்களை தத்தளிப்பாய் தங்கள் அரண்களிலிருந்து புறப்படு பண்ணுகிற தேவனே, இத்தனை நாட்களும் சத்துருக்கள், எதிரிகள் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து தலையை துலுக்கி இவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஆணவத்தோடு, அதிகாரத்தோடு அப்படியே நடந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையை மாற்றப் போகிறேன். நன்றி. இவர்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க, நீங்கள் கிரியை செய்ய போகிறீங்க, நீங்கள் பேச போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடியுங்க. குறிப்பாய் தகப்பினை வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். நீர் வியாதியை சுகமாக்குற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளே இறங்கி வியாதியை சுகமாக்கட்டும். கொடிய நோய்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். விபத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மையான ஈவுகளை கொடுங்க. வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு, உயர்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நிற்பது ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் எல்லாருக்கும் அற்புத நாளாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.